ரெட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம். இளநீர் வந்து உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குங்க. இந்த இளநீர் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோமோ அதே பதில் தாங்க இளநீருக்கும். இளநீர் வந்து எந்த விதத்துலையும் நம்ம உடம்பை வந்து கெடுக்காது. இளநீரும் சரி பதநீரும் சரி, பனைமரத்துலேருந்து வரக்கூடிய பதநீரோ தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய இளநீரோ கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பையுமே கொடுக்காது. இளநீர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகுது, ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து வேறு எதையும் கொடுத்து அந்த லூஸ் மோஷனை வந்து தடுத்து நிறுத்தாமல் இளநீரை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை டயர்ட் ஆகாது, உள்ளாரக்கூடிய கழிவு வந்து வெளியில் போகும். லூஸ் மோஷன் போய் திரும்பி அந்த குழந்தை எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எந்திரிக்கும். அந்த குழந்தையோட உடம்புல வந்து எந்த கழிவு இல்லாதனால எந்த நோயுமே அந்த குழந்தைய தாக்காத அளவுக்கு அந்த குழந்தை வந்து தயாராகிக்கும். அப்போ இளநீர் வந்து எந்த விதத்துலையும் உடம்பு வந்து கெடுக்காது. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இளநீர் குடித்தா வந்து எனக்கு சளி பிடிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் சளி வந்து பிடிக்காதுங்க. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடம்புடைய கழிவுகள் எல்லாம் சளியாவோ இல்லை உள்ளக்கூடிய சளியோ வெளியில் தள்ளக்கூடிய வேலையை வந்து இளநீர் செய்யும். இளநீர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா உடம்பை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை வந்து இளநீரில் இருக்குது. இந்த இளநீர் வந்து நீங்கள் லூஸ் மோஷன் போகுது அப்படிங்கிற நேரத்தில் இளநீரை மட்டும் கொடுத்துட்டு வேறு எந்த உணவையும் கொடுக்காம, ஏன்னா உடம்புல எப்போ லூஸ் மோஷன் போகும், எப்போ வாமிட்டு வரும், எப்போ சளி பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா கழிவுகள் அதிகமான மட்டும்தான் போகும். அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை இளநீர் வந்து இயற்கையாகவே செய்யும். அப்போது லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா உடம்புல வந்து ஒரு ஒவ்வாய்மையினால தான் வாமிட்டு வரும், லூஸ் மோஷன் போகும். இப்போ இளநீர் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை உடம்பு செய்கிறதுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டையும் வந்து இளநீர் பண்ணும். ஆக இளநீர் வந்து நீங்கள் மழை காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக, வெயில் காலமாக, எந்த நேரமாக இருந்தாலும் சரி இளநீர் எடுக்கலாம். ஏன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் அம்மா போட்டப்போ இளநீர் கொடுப்பாங்க, இளநீர் மட்டுமே கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இளநீர் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணுறது இல்லாமல் கிருமி நாசினியாகவும் அது வந்து வேலை செய்யும். உடம்புக்கு எல்லா கிருமியும் வெளியேற்றும் போது அந்த அம்மை வியாதி வந்து சீக்கிரமாக சரியாகும் அப்படிங்கிறக்காக தான் இளநீர் கொடுப்பாங்க. இது எல்லாமே முன்னோர்கள் பயன்படுத்தினது தாங்க, யாருமே நம்ம வந்து புதுசாக பண்ணல. ஆனால் அவங்க பண்ணது எதையுமே நம்ம இப்போ பண்ணுறதில்ல. ஆக இளநீர் வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணுமே தவிர கெடுதல் பண்ணாதுங்க. வாழ்நாள் முழுக்க எப்போ வேணாலும் எந்த வியாதி இருந்தாலும் இளநீர் குடிக்கலாம். நிச்சயமாக 100% உடம்புக்கு வந்து கெடுதல் பண்ணாது. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, நாங்கள் என்ன ஆலோசனை வேணாலும் சொல்ல தயாராக இருக்கோங்க.